அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர். சமூகங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தனக்கு தோன்றும் எண்ணத்தை தைரியமா மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு சரவண பிரசாத் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் வணக்கம் சார். சமீபத்தில் பாஜக வரலாறு காணாத வெற்றியை மேற்கு வங்காளத்துல பதிவு பண்ணாங்க. முன்னாள் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்க வீட்டுல ஒரு ரைடு நடந்திருக்கு. இந்த ரைட பற்றின இன்சைட்ஸ் என்ன சார்? பழிவாங்கும் நடவடிக்கையா? இல்ல, அப்படிதான் அவங்க சொல்லி ஆகணும். அவங்களை பொறுத்த வரைக்கும், டிஎம்சியை பொறுத்த வரைக்கும் இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு தான் சொல்லி ஆகணும். பட் ஆக்சுவலா இந்த ரைடுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு கடிதத்தை கொண்டு போய் சபாநாயகர் கிட்ட கொடுக்குறாங்க. டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கடிதத்தை கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட மனிதரை எதிர்கட்சி தலைவரா எல்லா எம்எல்ஏக்களும் கையெழுத்து போட்டதாக அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுல ஒரு சில எம்எல்ஏக்கள் சொல்றாங்க, நாங்க கையெழுத்தே போடல, இது ஃபேக் லெட்டர் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். திரிணாமுல் காங்கிரஸ்ல இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 60 எம்பிக்கள் ஏற்கனவே போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில தனிப்பட்ட முறையில் நாங்க தான் உண்மையான டிஎம்சின்ற மாதிரி அவங்க கொண்டு போய் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இவங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணி இவர் தான் எதிர்கட்சி தலைவரா இருப்பாருன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய மம்தா பானர்ஜியோடைய சப்போர்ட்டர் அவர். ஸோ அந்த ஒரு பிரச்சனை என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாம் போய் சபாநாயகர்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்து இது ஒரு ஃபோர்ஜரி நடந்திருக்கு, அது முதல்வர் அலுவலகத்திலிருந்து வந்த கடிதத்திலே ஒரு ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி சுவேந்து அதிகாரி சிஐடி கிட்ட அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாரு. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க மம்தா பானர்ஜியும் அபிஷேக் பானர்ஜி 2 பேருமே டெல்லியில இருக்கும்போது இந்த ரைட் நடக்குது. ரைட் நடந்த விஷயம் கேள்விப்பட்டு ஒரு சில எம்பிக்கள் எல்லாம் வர்றாங்க, பிரச்சனைகள் நடக்குது, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இவங்க ஒரு 4 மணி நேரம் அது ஆபீஸ்க்குள்ள நிறைய ஆவணங்கள் எல்லாம் பார்த்ததாகவும், ஆனா எந்த ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை. அப்படி கைப்பற்றப்பட்டதா எந்த அறிவிப்பும் வரவில்லை. பட் 4 மணி நேரம் சோதனை நடந்தது மட்டும் தான் நியூஸ் வந்திருக்கு. பட் இந்த சோதனைக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேக் லெட்டர். ஏன்னா அந்த லெட்டர்ல ஒரு சில எம்எல்ஏக்கள் ஒரு சில எம்எல்ஏக்கள் நிறைய எம்எல்ஏக்கள் நாங்க கையெழுத்தே போடலன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அது சிஐடிக்கு கொடுக்கப்பட்டு இந்த சிஐடி அதை போய் அதை ரெய்டா நடத்திட்டு வந்துருக்காங்க. அப்படியே மற்றபடி இது எல்லா எதிர்கட்சிகளும் பாடுறதானே பழிவாங்கும் நடவடிக்கை. அதெல்லாம் கிடையாது. உண்மையின் சாராம்சம் இதுதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பாத்தீங்கன்னா, டிஎம்சி கம்ப்ளீட்டா அவங்களுடைய கிரிப்பை எழுந்துட்டாங்க. மேற்கு வங்கம் மட்டும் கிடையாது, இந்தியா பிளாக்லயும் அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் போகுது. எம்பிக்கள் போற்றி தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எம்பிக்கள் பயந்து போய் கொஞ்சம் 20 எம்பிக்கள் பாஜக பக்கம் பாயறதுக்கு ரெடியா இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் வருது. இப்ப சயோனி கோஷ்னு ஒரு எம்பி காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டு தான் நியூஸ் வருது. அது தவிர சோனியா காந்தி காங்கிரஸ்ல வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுக்கறதா மம்தா கிட்ட பேசினாவும், மம்தா நாங்க கட்சியோட கலந்தாலோசிட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அபிஷேக் பானர்ஜி கூட ஒரு பதவி கொடுக்கறதா அவங்க சொல்றாங்க. ஸோ டிஎம்சியை கொண்டு மறுபடியும் தாய் கழகமான காங்கிரஸ், எந்த காங்கிரஸை எதிர்த்துக்கிட்டு டிஎம்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அதுக்கு கொண்டு போய் காங்கிரஸை சேர்க்கறதுக்கு அவங்க ஒரு முயற்சி பண்றாங்க. அது திடீர்னு காங்கிரஸுக்கு இப்போ திடீர்னு புத்துணர்ச்சி வந்திருக்கு இல்லையா, புது உணர்ச்சி நம்ம கொடுத்துருக்கிறோம். ஊசலாடிட்டு இருந்த நேரத்துல நம்ம இங்க அமைச்சரவையில இடம் கொடுத்துருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் இது வருது இல்லையா. ஸோ அதனால அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த ரெய்டுன்றது ஏன் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுகிறதுனா, போலியான கடிதம் ஒரு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து, அதாவது அவங்க வீடு ஆபீஸ் அதான், அதாவது மம்தா பானர்ஜியோடைய ஆபீஸ் அங்கதான் இருக்கு, அங்கதான் ரைட் நடக்குது, அவங்க ஆபீஸ்ல ரைட் நடக்குது. இது காரணமே அந்த போலி கடிதம் தான். சார், அந்த கடிதம் போலின்னு சொல்றீங்களா, அதுல இருந்த கையெழுத்துக்கள் போலின்னு. இந்த 60 பேர் முதல்ல போய் ஒரு லெட்டர் கொடுத்தாங்கல்ல சார், அதுல ஒருவரை எதிர்கட்சி தலைவரா கூட நியமிச்சுட்டாரு திரு சபாநாயகர், பாஜக சபாநாயகர். அப்படி இருக்கும்போது அந்த 60 பேரினுடைய அதை சார்ந்த எம்எல்ஏக்களின் கையெழுத்தும் இந்த லெட்டர்ல இருந்ததா? பின்னால் டிஎம்சி மூலமா கொடுக்கப்பட்ட அந்த லெட்டர்ல அது இருந்ததா? மம்தா பானர்ஜி கண்டிப்பா 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 இருக்கு. அதுல இருக்கிறவங்களுடைய கையெழுத்து, இவங்க கையெழுத்து. ஆனா டிஎம்சியை பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை எம்எல்ஏக்களுடைய கையெழுத்தும் அதுல போட்டு கொடுத்துருந்ததான் செய்திகள் வந்திருக்கு. இது வரைக்கும் அந்த இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நாங்க போடல அப்படின்னு சொல்லும் போது, அந்த நாங்க போடலன்னு சொல்றவங்களை நீங்க மைனஸ் பண்ணி பார்த்தாலுமே டிஎம்சி கிட்ட இருந்து வந்த லெட்டர்ல எல்லா எம்எல்ஏக்கள் கையெழுத்தும் இருக்கு. அந்த எம்எல்ஏக்கள் நாங்க போடலன்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாருடைய கையெழுத்தும் அதுல இருக்கு. அதுக்கு முன்னாடியே இவங்க தனியா பிரிஞ்சு போய் அவங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து சபாநாயகர் கிட்ட நாங்க தான் டிஎம்சி,
நீங்க எங்களை தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ ஓகே. இது வந்து எல்லாரோட கையெழுத்தும் தான் இருக்கு அதுல. ஓகே. சார் இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் கேரளால வந்தோம்னா, பினராயி விஜயன் அவங்களுடைய மகள், மருமகன் அவங்க சம்பந்தப்பட்ட இடங்கள், அது வீடு, அலுவலகங்கள் அந்த மாதிரியான இடங்கள் கேரளா, திருவனந்தபுரம் மற்றும் பெங்களூர் அந்த மாதிரியான இடங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டது. முன்னையும் நடந்தது, இப்போ ரீசெண்டா நடந்திருக்கு. அதுல கைப்பற்றிய ஆவணங்கள் என்ன? அந்த ரெய்ட் சொல்ல வரும் விஷயங்கள் என்ன? இதுவும் ஒரு இன்னைக்கு என்ன பழிவாங்கும் நடவடிக்கை என்றால் அதை இல்ல இல்ல இது நடத்தியது இது காங்கிரஸ். இது காங்கிரஸுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதான் வந்து விடி சதீஷன் வந்து டெல்லி போயிட்டு பிரதமரை சந்திச்சுட்டு வந்த உடனே வந்து ஒரு ரொம்ப கிண்டலா ஒரு பேட்டி கொடுத்தாரு. நான் தான் சொன்னேன் மோடி ரைட் பண்ண சொல்லி அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது இது வந்து ப்ராப்பர் கிரைம். பினராயி விஜயனுடைய பொண்ணு பண்ணது வந்து ப்ராப்பர் கிரைம். அதுக்கு வந்து பின்னாடி வந்து நிறையவே இந்த அரசாங்கம் உதவி பண்ணியிருக்காங்க. நீங்க முதல்ல இதோடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கணும். சிஎம்ஆர்எல்னு ஒரு கம்பெனி. சிஎம்ஆர்னு ஒரு கம்பெனிக்கு இவங்க வந்து ஒரு ஓடாத ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க பேர்ல. அது இப்ப க்ளோஸ்டா காட்டுது. நீங்க ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ஆர்ஓசி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ்டா காட்டுது. அந்த கம்பெனிக்கு ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி இவங்க கொடுத்தா மாதிரி சிஎம்ஆர்எல் வந்து பினராயி விஜயனுடைய பொண்ணுக்கு வந்து கொடுத்த மாதிரி அந்த அந்த சாஃப்ட்வேர் கன்சல்டன்சிக்காக ஒரு 2.78 கோடி அதை வந்து பணமா கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க எந்த சாஃப்ட்வேருமே அந்த கம்பெனிக்கு கொடுத்தா மாதிரியோ இல்ல எந்த வித ஒரு ஒரு மீட்டிங் கூட நடக்கல. எந்த ஒரு மெயில் கனெக்ஷன் இவருக்கு நடக்கல. இவங்க போயிட்டு இது வந்து சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் ஆனப்போ இடி போய் இந்த மெயில்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி பார்க்கும்போது இந்த 2.78 கோடியும் வந்து ஏதோ ஒரு லஞ்ச பணம் மாதிரி அவங்களுக்கு போயிருக்கு. அவங்க சாஃப்ட்வேரே கொடுக்கல, அந்த சிஎம்ஆருக்கு சாஃப்ட்வேர் கொடுக்கல. அது ஒரு இது. ரெண்டாவது வந்து அவங்கள வந்து ஒரு கன்சல்டன்ட்டா வந்து இது பண்றாங்க, ரிட்டைன் பண்றாங்க. ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு கன்சல்டன்ட்டா ரிட்டைன் பண்றாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனி சாஃப்ட்வேர் கொடுக்கல, அந்த ஓனரை வந்து நீங்க ரீட்டைன் பண்றீங்க. 5 லட்சம் ரூபாய் பர் மந்த்துக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி இது கான்ட்ராக்ட்ல போட்டுட்டு 5 lakhs இது கொடுக்குற மாதிரி பிளஸ் 3 lakhs கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் மாசம் அவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி போயிடுது. எந்த வேலையுமே நடக்கல. சரி, இந்த 8 லட்சம் நீங்க கொடுத்துருக்கீங்க, கூடவே 2.78 crores கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது நடந்ததுக்கான ஒரு வேலை இருக்கணும் இல்லையா? அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சு அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்டா கொடுக்குறாங்களோ இல்ல சர்வீசஸ் கொடுக்குறாங்களோ எதுவுமே அவங்க கொடுக்கல. இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டதே வந்து 1 லட்சம் ரூபாய் கேபிட்டல்ல ஆரம்பிக்கப்பட்டது. காமெடியா பாருங்க, ஒரே 1 லட்சம் ரூபாய் கேபிட்டல்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆலோசனை கொடுத்தது என்னன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறோம்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கும் சிஎம்ஆர்எல் மாதிரி கம்பெனிக்கு வந்து சிஎம்ஆர்எல் வந்து கிட்டத்தட்ட மினரல்ஸ் அண்ட் நியூட்ரல்ஸ் லிமிடெட் மினரல்ஸ் இது பண்ற கம்பெனி அது. அவங்களுக்கு இந்த கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் இவங்க கான்ட்ராக்ட் போட்டு ஒரு 2.78 கிக் பேக்ஸ் கொடுத்து மாசம் பிறந்த 5 லட்சம் பிளஸ் 3 லட்சம் 8 லட்சம் கொடுத்து இப்ப நிறைய நடந்துகிட்டே இருந்திருக்கு. இது எதனால் நடந்தது, பின்னாடி இது ஒரு பிரச்சனை இருக்கு. இது வந்து அப்போ ப்ரூவ் பண்ணி ஆகணும். 12ஆம் தேதி இடி வந்து சம்மன் கொடுத்து இவங்களை வந்து கொச்சின் ஆபீஸுக்கு வர சொல்லியிருக்காங்க. இடியோடைய கொச்சின் ஆபீஸுக்கு இவங்களை அப்பேர் ஆக சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள என்ன ட்ராமா நடக்குது நமக்கு தெரியாது. அது நடுவுல இந்த சிஎம்ஆர்எல் உடைய ஒன் ஆஃப் தி டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு பினான்ஸ் கம்பெனி, அவரும் அவர் ஒய்ஃப் நடத்துற ஒரு பினான்ஸ் கம்பெனி. அந்த பினான்ஸ் கம்பெனில இருந்து 25 லட்சம் ரூபாய் லோனா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா பினராயி விஜயனுடைய பொண்ணுக்கு. அந்த கம்பெனி பேர்ல ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா 12% வட்டி, 12% வட்டி நீங்க வட்டி கட்டணும். கட்டி முடிச்சு 2 வருஷத்துக்குள்ளே 3 வருஷத்துக்குள்ளே இந்த லோனை க்ளோஸ் பண்ணணும். வட்டியும் கட்டல, 2-3 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுபடியும் இன்னொரு 25 lakhs வந்து டாப் அப் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ 50 லட்சம் ரூபாய் எவ்வித இதுவும் இல்லாம, அதாவது ஒரு குவாலிட்டியே இல்லாத ஒரு கம்பெனி. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஐடி ரிட்டர்ன்ஸ் கிடையாது, அவங்க எந்த வேலையும் செய்யல. ஆனா அந்த கம்பெனிக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கிக் பேக்ஸ் மாதிரி. பணத்தை வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ இல்ல ஏதோ ஒரு இது நடந்திருக்கு, ஏதோ ஒரு தவறுதலான வேலை நடந்திருக்கு, அதுக்கு வந்து ஒரு இது கொடுக்குற மாதிரி கிக் பேக்ஸ் மாதிரி இவங்க பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கேஸோட சாராம்சம். கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. இவங்க வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அது இதுன்னு சொன்னாலே இந்த கேஸ் ஏற்கனவே வெளியே வந்துருச்சு. காங்கிரஸ் அரசாங்கம் இப்பதானே பதவி ஏற்றிருக்கு. பினராயி விஜயன் பதவியில் இருக்கும் போதே இந்த கேஸ் வெளியே வந்து 2.78 lakhs வந்து 2.78 crores வந்து இந்த இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது தவிர மாசம் பிறந்தா 5 லட்சம் பிளஸ் 3 லட்சம் 8 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அது தவிர 50 லட்சம் ரூபாய் லோனா போயிருக்கு. இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு பெரிய ஒரு லைன் ஆஃப் கொஸ்டினிங் இருக்கு. 12ஆம் தேதி அவங்க இடி மீது ஆகும்போது இந்த ப்ரூஃப் எல்லாம் ஏற்கனவே அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ ஏன் இந்த ரெய்டு வந்து அவங்க பதவி மாறினப்புறம் நடந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நேச்சுரல். இப்ப கூட வந்து நிறைய இடத்துல நீங்க கல்கட்டால வந்து வெஸ்ட் பெங்கால் நடக்கிற ரைடு எல்லாம் பாத்தீங்கன்னா
மக்களால போக முடியல. ஒரு இடி ரெய்டு நடக்கும்போது மேற்கு வங்க முதலமைச்சர் வந்து அந்த இடி ரெய்டுக்கு நடுவுல பூந்து டாக்குமெண்ட்ஸ் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்தது இல்லையா? அந்த மாதிரி கேரளாலயும் பிரச்சனை இருந்துச்சு. கேரளாலயும் இப்ப கூட வந்து இடி ரெய்டு போகும்போது பொதுமக்கள் என்ற பேர்ல வந்து அவங்க சிபிஐஎம் காரியகர்த்தர்கள் வந்து கார் எல்லாம் இடி காரெல்லாம் சுத்தி அடிச்சு வளைச்சு அடிச்சு உடைச்சு நீங்களும் பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ எல்லாம். சோ அதனால வந்து அவங்க வந்து ஆட்சி முடிஞ்ச அப்புறம் இந்த ரைடு நடத்திருக்காங்க. ரைடு நடத்தினாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பர் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. அவங்க 12ஆம் தேதி அப்பியர் ஆகும்போது அவங்க என்ன கதை சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பட் தென் ப்ரூஃப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே சார், நீங்க தான் பேசும்போது ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. காங்கிரஸ் ரிகைன் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து அதாவது ஊசலாடிட்டு இருந்த ஒரு உயிரை வந்து தமிழகம் தான் உயிர் கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப விசித்திரமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட்டணி இருந்த ஒரு கட்சியோட, தேர்தலுக்கு முடிஞ்சு வேற ஒரு கட்சியோட சேர்ந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு, 2 ராஜ்யசபா சீட்டு. நீங்க சொன்ன மாதிரிதான் இங்க சதன்ல எல்லாம் கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 130 எம்பி சீட் வந்துரும். மேல இன்னொரு 160 பிளஸ் தானே, அதை வந்து நார்த்ல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவா இருக்குமா காங்கிரஸ்க்கு? இல்ல அப்படி கிடையாது. காங்கிரஸ் வந்து அவங்களுடைய ஃபுட்ஹோல்டு வந்து எப்பவுமே இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் மேல இப்ப நம்பி இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஃபுட்ஹோல்டு வந்து பாத்தீங்கன்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல அவங்களுக்கு பெரிய ஃபுட்ஹோல்டு கிடையாது. சோ அவங்க வந்து மெதுவா இந்த ஃபுட்ஹோல்டு இங்க வந்திருக்காங்க. இப்ப நீங்க இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் இருக்கு. தெலுங்கானால காங்கிரஸே கட்சி ஆட்சியில இருக்கு. கர்நாடகால ஆட்சியில இருக்கு. இப்ப கேரளாலையும் ஆட்சியில வந்தாச்சு. சோ மெதுவா அவங்க சவுத் பக்கம் தான் அவங்களோட கான்சென்ட்ரேஷனை கொண்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்க வந்து இந்த வழக்கம் போல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இந்த மாத்தி 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 ஓட்டு போடுறது. கவர்னன்ஸை பார்த்து நம்ம ஓட்டு போடுறது கிடையாது. யார் வந்து இப்ப கவர்னன்ஸை பார்த்து ஓட்டு போடுறாங்க? ஒண்ணு இந்த பக்கம் போடுவோம், இல்ல அந்த பக்கம் போடுவோம். மாத்தி மாத்தி போடுவோம். ஒரே ஆளுக்கு மொத்தமா கொடுப்போம், ஒரு ஆளு மொத்தமா காலி பண்ணிடுவோம், இல்ல ஒரு ஆளுக்கு இப்படியும் கொடுப்போம் அப்படியும் கொடுப்போம். தமிழ்நாட்டுல இதுதானே முதல் முறை வந்து ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு வந்து இது கிடைக்காம மெஜாரிட்டி இல்லாம புது கட்சி 2 வருஷத்துக்கு புதுசா வந்த கட்சிகள் எல்லாம் கொடுத்து இப்ப அவங்க வந்து காங்கிரஸோட டைப் போட்டு சோ நிறைய இது இருக்கு. சோ காங்கிரஸ் வந்து இப்ப சவுத் இந்தியா பக்கம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்ஹோல்டு வேணும். பட் இதுவே வந்து நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் இதுவே வந்து பிரதிபலிக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா அவங்க வந்து இவங்களுடைய கேம் பிளானோட பிஜேபியோட கேம் பிளான் வேற மாதிரி இருக்கும். அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. சோ நீங்க இவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த ஃபுட்ஹோல்டு கிட்டோல்டு நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல வந்து எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த தேர்தலை வந்து கடைசி நிமிஷத்துல வந்து அவங்க போட்டிருந்த ஒரு வழக்கு வந்து கொடுக்க முடியாததால இதுவே போச்சு. ஒரு எம்பி இதுவே போச்சு. சோ அது அவங்க வந்து அதான் சொன்னேன், பிஜேபி இஸ் அ பார்ட்டி 24 ஹவர்ஸ் எலெக்ஷன் மோட்ல இருப்பாங்க. 24 ஹவர்ஸ் எலெக்ஷன் மோட்ல இருப்பாங்க. அவரோட பிரதமர்னு பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து அவருடைய வேலை வந்து நாட்டுக்கு பாதுகாப்பு, அது ஸ்திரத்தன்மை, அதோடைய கான்ட்ராக்ட்ஸ் அதுல இருப்பாரு. பட் மத்தபடி அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு டீம் இருக்கு. அது 24 மணி நேரம் தேர்தலை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். எந்த இடத்துல யார் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரே நேரத்துல போட்டு அமுக்கி காங்கிரஸ் அந்த நமக்கு ரொம்ப ஓவரா போட்டு அமுக்குனாலும் இந்த அனுதாப அலைன்றதை வச்சுட்டு மேல வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால அப்படிலாம் பண்ணாம விடணும். அவங்களும் கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணட்டும். அவங்களும் கொஞ்சம் வரட்டும். ஏன்னா அப்படி வந்தாதான் அவங்களுக்கும் ஒரு ஃபுட்ஹோல்டு கிடைச்சி அவங்க இன்னும் மேலும் கொஞ்சம் ஒரு இது பண்ணி தப்பா பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும். இதுதான் சொன்னேன், சவுத் இந்தியா தான் இப்போதைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. 2009 இலங்கை கடைசி போர் இன அழிப்பு நடந்த போது யாரு எதிர்பார்த்தாங்க 14 சீட்ல வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும்ட்டு? திமுக தானே உயிர் கொடுத்துச்சு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திமுக தான் உயிர் கொடுத்து காப்பாற்றி வந்துச்சு. இல்லைன்னா ஒரு 1.5 லட்சம் தமிழர்களை வந்து கொன்று குவித்த காங்கிரஸுக்கு வந்து இங்க 14 சீட்டு ஜெயிச்சாங்க. புரியுதுங்களா? சோ நம்ம அதான் சொன்னேன், நம்ம வந்து தமிழகம் அப்படின்னு முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து மக்கள் இன்னும் அரசியல் வயப்படவில்லை. அரசியலை வந்து இன்னும் சரியா அவங்க புரிஞ்சுக்கலாம். அப்படி அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா இங்க அரசியல் களமே மாறிடும். பட் இன்னும் நம்ம யாரும் கேட்கல. நம்ம இன்னும் நம்ம அந்த டீ கடையில உட்காந்து அந்த பேசுறது அந்த இதுல இருக்குமே ஒழிய இது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மாற்று கருத்து, ஒரு மாற்று எண்ணம் நம்மகிட்ட வரல. அது வரும்போது தேசிய கட்சிகளை நம்ம ஆதரிக்கும் போது அப்படி தெரியும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே இது நாட்டுக்கான கட்சி, தேசத்துக்கான கட்சின்னு சொல்லி அப்ப பிஜேபி பக்கம் எல்லாரும் போக ஆரம்பிப்பாங்க. அதற்கு நம்மளுடைய லோக்கல் பிஜேபியும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ண வரணும். பட் பார்ப்போம். பட் இது காங்கிரஸுக்கு நம்ம உயிர் கொடுத்தது உண்மையிலே திமுக தான். அவங்க கொஞ்சம் பிளானோட தான் போறாங்க. ரொம்ப உஷாரா பிளானோட தான் போறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் முன்னாடியே சொன்னார். எலெக்ஷனுக்கு முன்னாடியே he was actually in touch with டிவிகே. அவங்க டிவிகேவோட டச்ல இருந்தாங்க. பட் இங்க டிஎம்கே உடைய பிரஷர்ல லோக்கல் காங்கிரஸ் பீப்புள் அந்த டைப் வராம பாத்துக்கிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி டைப் வந்திருந்தாங்கன்னா இப்போ இந்த தொங்கிட்டு இருக்குது பாருங்க, தொங்கி இருக்காது.
இந்த 108 நின்று இருக்காது. அவங்க தேவோட காட் தி மெஜாரிட்டி. இது பெரிய ஆனா பெரிய அளவுல டிஎம்கே அடி வாங்கியிருக்கும். அப்படி வாங்கிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தால தான் டிஎம்கே லோக்கல் காங்கிரஸ் லீடர்ஸ் இப்ப செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள் எல்லாம் பிரஷர் போட்டு செல்வ பெருந்தகை வந்து டபடபன்னு வந்து அங்க வந்து டெல்லியில ஏதோ பேசி கன்வின்ஸ் பண்ணி டப்புன்னு வெளியே வந்துட்டான். ஆனா காங்கிரஸ் இஸ் வெரி அப்செட். அதாவது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைமை வந்து டிவிகேவோட முன்னாலேயே டைப் போட அதை பத்தி ரொம்பவே கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தாங்க. பட் நல்ல வேலை அதை வந்து சரி பண்றதுக்கு அவங்க உடனே ஆதரவு கொடுத்து மற்ற கட்சிகளையும் இது பண்ணி ஓரளவுக்கு செட் பண்ணி வந்துட்டாங்க. 2 மினிஸ்டர்ஸ் வேற வந்துட்டாங்க, அதுவும் கொஞ்சம் சீனியர் மினிஸ்டர்ஸ் வேற. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுடைய ஃபுட் ஹோல்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துலயும் நம்ம தேசிய கட்சின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல பிஜேபி வீக்கா இருக்கு இல்லையா? அது ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த வீக்னஸ் வந்து நம்ம இது பண்ணல. அவன் தேசிய கட்சி, அவன் திமுகவோட போறான், அதோட போறான், அதெல்லாம் வைக்கு. பட் நீங்க வந்து இங்க வந்து லோக்கல்ல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸை காட்டினாதான் நம்ம காங்கிரஸுக்கு ஒரு இதுவா இருக்க முடியும், ஒரு சேலஞ்சா இருக்க முடியும். மற்றபடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் we have to see அடுத்த எலெக்ஷன் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், இல்ல வர நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். சார், நீங்களே பேசும்போது சொன்னீங்க காங்கிரசினுடைய இங்க இருக்கிற லோக்கல் தலைவர்கள் செல்வ பெருந்தகை குறிப்பா அவரை போன்றோர் வந்து அந்த பேட்சப் வித் டிவிகே வந்து ஸ்ட்ராங் ஆகாம ஒரு ஒட்டு பேட்சப் வித் டிஎம்கேவை மெயின்டைன் பண்ணாங்க பிஃபோர் எலெக்ஷன்ங்கிறத சொன்னீங்க. சோ அப்படி பார்த்தா தேசிய கட்சிகளான 2 கட்சிகளுமே, இங்க தேசிய கட்சிக்கு ஒரு ஓட்டு வங்கி இருந்தா கூட தேசிய கட்சிகளான 2 கட்சிகள் பாஜக காங்கிரசுமே தமிழகத்துல வந்து மக்களுடைய மனநிலையை ஒரு கேப்சர் பண்ண முடியலையோ, இல்லைன்னா அவங்களால ஸ்ட்ராங்கா ஒரு கூட்டணி கட்சி இல்லாம நிக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருதே சார். ஏன் அது மாதிரி வருது? தேசிய கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு தமிழகத்துல, ஆனா அது ஏன் அவங்க இண்டிவிஜுவலா கேப்சர் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க? எப்பவுமே தே வாண்ட்ஸ் டு ஹைட் ஆன் சம் அதர்ஸ் பேக். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் அந்த ரீஜனல் பார்ட்டியோடைய சப்போர்ட்லயே ஜெயிச்சு பழக்கமாயிருச்சு நம்மளுக்கு. ஒன்னு ரீஜனல் பார்ட்டியோட சப்போர்ட்லயே இருப்போம். அந்த ரீஜனல் பார்ட்டி இல்லாம தனியா நிக்கணும், அது ஒரு சீட்டா இருந்தாலும் தனியா நிக்கணும்ன்ற எண்ணம் வந்து காங்கிரஸுக்கு வராது. பிஜேபிக்கு வந்துச்சு, ஒரு டைம்ல வந்துச்சு. ஆனா அதுல லாஸ்ட் தான், இல்லைன்னு சொல்லல, அன்னைக்கு உடனே ஜெயிச்சு வந்துடல. ஆனா என்ன பிரச்சனைன்னா அதை வந்து அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. இங்க வந்து நிறைய பேர் லாபியிஸ்ட் இருப்பாங்க, நிறைய லாபிங் பண்ணுவாங்க. இவங்க வந்து பிஜேபி வந்து தனியா போகக்கூடாது, தனியா போனா இந்த மாதிரி ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும், நீங்க ஏடிஎம்கே கூட தான் போகணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவாங்க. நிறைய லாபிஸ் நிறைய வந்து வீடியோல பேசுவாங்க. ஒரு சில பேர் வந்து டைரக்டா வந்து சென்ட்ரல் பிஜேபி டீமோடய பேசுவாங்க. இப்போ சென்ட்ரல் பிஜேபி டீமுக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது எப்படி தெரியும்? இங்க இருக்கிறவங்க சொல்லணும் இல்லையா? இங்க ஒரு கோர் கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, இங்க வந்து லோக்கல் ஆட்கள் இருப்பாங்க, லோக்கல் பிஜேபி ஆட்கள் இருப்பாங்க. இவங்க தான் சொல்லணும் இது வந்து கட்சிக்கு வந்து இது மாதிரி இருக்கு, நமக்கு வந்து தமிழ்நாட்டுல மக்கள் பிஜேபி தனியா போகணும் கூட ஆசைப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த போய் சொல்லணும் இல்லையா? அவங்க சொன்னாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. பட் அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ இவங்க கொடுத்த அந்த 27 சீட்டையும் வாங்கிட்டு அவங்க வந்து சென்ட்ரல் பிஜேபி கிட்ட அதிமுக தான் வந்து அடுத்த ஆட்சிக்கு வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு 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 பில்டப்பை கொடுத்துருக்கலாம். அவர் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ஒரு 27 சீட்டை வாங்கி எங்கேயுமே வரல. இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிவிகே சுனாமின்னு தள்ளிட முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணது, காங்கிரஸ் ஒர்க் பண்ணது ஒரு ஸ்ட்ராட்டஜி, பிஜேபி ஒர்க் பண்ணது ஸ்ட்ராட்டஜி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மற்ற ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், மற்ற ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்லயுமே பிஜேபி ஒரு சமயம் டைரக்டா பவர்ல வந்திருக்கு. கர்நாடகா டைரக்டா பவர்ல வந்திருக்கு. அதே இன்னும் தெலுங்கால ஃபுட் ஹோல்டு கிடையாது, ஆந்திரால ஃபுட் ஹோல்டு கிடையாது. அங்கெல்லாம் ரீஜனல் பார்ட்டியை நம்பிதான் இருக்காங்க. என்ன காரணம்னா ஒரு சமயத்துக்கு மேல அவங்க வந்து சென்ட்ரல் இருக்கிற பார்ட்டிகள், அதாவது தேசிய கட்சிகள் வந்து ஸ்டேட்ல பெரிய அளவுல வந்து இன்வெஸ்ட் பண்ணல. டைமையும் சரி, அதுக்கு வந்து ஒரு பிளானையும் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களாம் பண்ணல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்ப 2029 இப்போ 2029 இந்த எலெக்ஷன்லயும் சரி, நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, 31 ஸ்டேட் எலெக்ஷன்லயும் சரி, தனிப்பட்ட முறையில நின்று அவங்களுடைய வாட்டர்ஸை டெஸ்ட் பண்ணி அடுத்த முறை போனாதான். எப்படி கேரளால பண்றாங்களோ, கேரளால இப்ப போராடி ஒரு 3 எம்எல்ஏ வந்திருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலில் பிடிச்சோம். உள்ளாட்சி தேர்தலில் நல்ல அருமையான பெர்ஃபார்மன்ஸ். ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸை போறதுக்கு முன்னாடி நிறைய நம்ம பட்டிருக்கிறோம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். இங்க என்ன பிரச்சனைன்னா நம்ம தோத்தாலும் திரும்ப வந்து நம்ம வந்து we need to அதை இம்ப்ரவைஸ் பண்ணி போறதை விட்டுட்டு திரும்ப தோத்தவங்களுக்கே நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸை கொடுத்து அதை அவங்களே மறுபடியும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட இளைஞர்களை மாறணும், நிறைய இளைஞர்களை உள்ள வழி விடணும். பெரிய சீனியர் ஆட்கள் வந்து பின்பக்கத்துல இருந்து அவங்கள இயக்கி இந்த கட்சியை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அது வந்து இனிமேதான் போற இதுல வந்து மேபி அமித்ஷா வந்து அடுத்த ட்ரிப்ல இங்க வரும்போதோ, இல்லை நிதின் நவீன் அடுத்த ட்ரிப்ல வரும்போதோ ப்ராபப்லி தே வில் லுக் அட் சினாரியோஸ், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சினாரியோ பார்ப்பாங்க. இப்ப அண்ணாமலை எக்ஸிட்ன்றது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படும். பிஜேபியை பொறுத்தவரையும் உள்ளுக்குள்ள அவங்க பேசும்போது அண்ணாமலையோட எக்ஸிட் வந்து இவங்க வெளியில சொல்ற மாதிரி தாக்கமே இல்லைனாலும் இருந்துட்டு போட்டோம், இல்ல தாக்கம் இருக்குன்னா அதுக்கான என்ன பண்ணணுமோன்றத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு டைம்ல சென்ட்ரல் பிஜேபி வந்து ஸ்டேட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி
வெஸ்ட் பெங்கால் எப்படி பண்ணாங்களோ அது போல பண்ணி தனிப்பட்ட முறையில் நின்று அவங்களுடைய இதை வந்து ப்ரூவ் பண்ணாதான் முடியும். அது இப்ப இருக்கிற ஸ்டேட் யூனிட்டை வச்சுக்கிட்டே பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சந்தேகம் தான்.